இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வங்க நியூஸ் ஃபர்ஸ்ட் இந்த 8 மணி பிரதான செய்தி. முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கான 2ஆம் கட்ட நடவடிக்கை அடுத்த வாரம் ஆரம்பம். ஜனாதிபதி தெரிவிப்பு. அருவக்காடு கழிவகற்றல் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புத்தளத்தில் ஹர்த்தால் மற்றும் ஆர்ப்பாட்டம். மேய்ச்சல் தரையின்மையே மாடுகள் உயிரிழப்பதற்கு காரணம் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவிப்பு. கிளிநொச்சியில் உறுதி வழங்கப்பட்டவாறு வெள்ள நட்டையீடு வழங்கப்படவில்லை. பிரதமருடனான கூட்டத்தில் விசனம். முதலாளிமார் சம்மேளனம் தொடர்பில் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் கருத்து. ஆனால் கம்பெனி இதை விட எந்த விதமான சம்பாதியமும் செய்வதற்கு தயாராக இல்லை. தொடர்பான விரிவான செய்திகள். போதைப்பொருள் மற்றும் மதுபானத்தை கட்டுப்படுத்தும் திட்டத்தின் மற்றொரு கட்டம் அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று தெரிவித்தார். கசிப்பொழிப்பு நடவடிக்கையை 2 வாரங்களில் இந்த நாட்டில் நான் ஆரம்பிக்க உள்ளேன். கசிப்பை முற்றாக ஒழித்தால் கசிப்பற்ற நாட்டை உருவாக்குவதற்கு விசேட திட்டம் ஒன்றை நான் நடைமுறைப்படுத்துவேன். மனைவியை தாக்குகின்றனர், பொருட்களை நிலத்தில் வீசுகின்றனர், நோய்வாய்ப்படுகின்றனர், பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகின்றது, பிச்சைக்காரர்களாக மாறுகின்றனர். இது தவறு என அவர்கள் அறிவார்கள். எனினும் தவறான விடயங்களை செய்து அழிந்து போகின்றனர். மதுவெற்று கிராமங்களை உருவாக்குவதற்கு தேவையான திட்டங்களை தயாரிக்குமாறு அமைச்சின் செயலாளர் மற்றும் பணிப்பாளர் நாயகம் ஆகியோரிடம் நான் விசேட வேண்டுகோள் விடுக்கின்றேன். 10,000 மகாவலி காணி உறுதிப்பத்திரங்கள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் இன்று வழங்கப்பட்டன. மகாவலி சி வலயத்தின் திம்புலாகல நுவரகல மகாவித்தியாலய மைதானத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. நுவரகல மகாவித்தியாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்ட 2 மாடி கட்டடம் இதன் போது திறந்து வைக்கப்பட்டது. கழிவு முகாமைத்துவத்தின் போது எதிர்நோக்கும் சிக்கல்கள் தொடர்பில் ஜனாதிபதி இங்கு கருத்து தெரிவித்தார். கழிவுப் பொருள் முகாமைத்துவம் புதிய தொழில்நுட்ப முறையிலேயே தற்போது இடம்பெறுகின்றது. கழிவுப் பொருட்களை தகுந்த இடம் ஒன்றை தெரிவு செய்து அங்கு போடுவதால் அயலில் உள்ளவர்களுக்கும் கிராமத்தில் உள்ளவர்களுக்கும் பிரச்சனை ஏற்படாது. கழிவுப் பொருட்களை இங்கே போட வேண்டாம் என நாட்டில் உள்ள அனைவரும் கூறுவார்களாயின் அவராயின் இவற்றை எங்கே போடுவது? கடலுக்குள் போடவா? கடலில் போட்டால் சர்வதேச ரீதியில் அரசாங்கத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும். அதனால் இவ்வாறான பிரச்சனை ஒன்றின் போது பிரச்சனையின் தன்மை மற்றும் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுமாறு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க முடியும். எனினும் ஆர்ப்பாட்டங்களின் ஊடாக தீர்வு கிட்டாது. செய்திகள் தொடர்கின்றன. துபாயில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாடகர் அமல் பெரேரா மற்றும் அவரின் மகன் நதிமால் பெரேரா ஆகியோர் சார்பில் விரைவில் பிணை மனுவை விண்ணப்பிக்க உள்ளதாக அவர்கள் சார்பில் ஆஜராகியுள்ள சட்டத்தரணி ஷப்திக வெல்லபிலி தெரிவிக்கின்றார். எதிர்வரும் 28ஆம் தேதி வரை அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக துபாயிலிருந்து நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்த அவர் கூறினார். துபாய் போலீஸ் நிலையத்திற்குள் சிறைச்சாலை ஒன்றுள்ளது. அங்கு சென்று நதிமால் பெரேரா மற்றும் அமல் பெரேராவுடன் கதைத்தேன். இந்த நாட்டிற்குள் சட்டவிரோத போதைப் பொருளை பயன்படுத்தவில்லை என அவர்கள் கூறினார்கள். ஏனெனில் நாட்டிற்குள் வந்து 48 மணித்தியாலங்களே ஆகியிருந்துள்ளது. இவர்கள் சார்பில் பணி கோர என்னால் முடியும் என அரசு சிறப்பு சட்டத்தரணி ஏற்றுக்கொண்டார். அதன் பிரகாரம் 1 வாரத்திற்குள் பணி மனுவை விண்ணப்பிக்க எண்ணியுள்ளேன். 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மகந்துரை மதுஷ் உள்ளிட்ட 29 பேர் விளக்க பணியில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் பதிவாகியுள்ளது. அவர்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் சட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் சட்டத்தரணி ஷாப்திக வெல்லப்பிலியிடம் நாம் வினவினோம். துபாய் சட்டத்தரணி ஒருவர் அவர்களை சந்தித்ததாக அரசு தரப்பு சட்டத்தரணிகள் அலுவலகத்தில் எனக்கு கூறினர். யார் சார்பாக எதற்காக என்பது தொடர்பில் எனக்கு தெரியாது. இந்த சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்பில் துபாய் கன்சியுலேட் ஜெனரல் அலுவலகம் மற்றும் அபுதாபியில் உள்ள தூதரகத்தின் ஊடாக கண்காணித்து வருவதாக வெளிவார அமைச்சு குறிப்பிட்டது. அந்நாட்டு போலீசார் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் கொக்கைன் போதைப் பொருளுடன் கடந்த 4ஆம் தேதி இவர்கள் கைது செய்யப்பட்டனர். இதேவேளை கிராண்ட் பாஸ் மெல்வதா பகுதியில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் குடிச்சூட்டி என அழைக்கப்படும் ஆஷா ஃபெரி காயமடைந்துள்ளார். குறித்த பெண் கஞ்சிபானை இம்ரானின் 2ஆம் தாரம் என போலீசார் கூறினர். நேற்றிரவு 9 மணியளவில் அவரின் வீட்டிற்குள் நுழைந்த ஒருவர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளார். தாக்குதலை மேற்கொண்ட நபர் மற்றும் ஒருவருடன் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் கூறினர். 4 தடவைகள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தலையில், நெஞ்சு பகுதியில், காலுக்கருகில், கையில் துப்பாக்கி சூடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் இவருக்கு மரண அச்சுறுத்தல் காணப்பட்டது. போலீசார் அழைத்து கவனமாக இருக்குமாறு கூறியிருந்தனர்.
அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் உள்ள உயரதிகாரிகள் அம்மாவை தொடர்பு கொண்டு கவனமாக இருக்குமாறு கூறினர். ஜி கும்பாவை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டது. மரண அச்சுறுத்தல் இருந்தமையாலேயே வீட்டில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டது. இவர்தான் தகவல்களை வழங்குவது என கூறியுள்ளனர். அவர்கள் உயர்மட்ட தொடர்புகள் உள்ளவர்கள். மனிதர்களை கொள்வது விளையாட்டாக மாறியுள்ளது. கஞ்சிபானை இம்ரான் என்பது மதுஷின் அவரின் குழுவினர் தான். இம்ரான் என்ற நபர் எம்முடன் இருந்த ஒருவர். துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டது எனது அம்மாவுடன் இருந்த ஒருவர் ஆகும். தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் காயமடைந்த பெண் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றார். மரண தண்டனையை மீண்டும் அமல்படுத்துவது தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள பேரணி தொடர்பில் இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவை எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கத்தோலிக்க திருச்சபையின் தற்போதைய நிலைப்பாடு மற்றும் போதனைகளுக்கு அமைய எந்தவொரு காரணத்திற்காகவும் மரண தண்டனையை ஏற்றுக்கொள்ள முடியாது என பேரவை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போதைப்பொருளை ஒழிப்பதற்கு கட்டாயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வு அளித்தல் மற்றும் போதைப்பொருள் கடத்தலை ஒழிப்பதற்காக நியாயமான செயற்பாடொன்றை அனைவரின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்க வேண்டும் என இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கொழும்பு பேராயர் மெல்கம் ரஞ்சித் கர்தினால் ஆண்டகை உள்ளிட்ட 14 ஆயர்கள் அறிக்கையில் கையொப்பமிட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையின் 2ஆம் கட்ட அபிவிருத்தி பணிகளுக்கான ஆரம்ப நிகழ்வு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்றைய தினம் இடம்பெற்றது. வடமாகாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று கிளிநொச்சிக்கு விஜயம் செய்திருந்தார். 1974 மில்லியன் ரூபாய் செலவில் முன்னெடுக்கப்படவுள்ள கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கான 2ஆம் கட்ட அபிவிருத்தி பணிகளுக்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி மீளாய்வு கூட்டம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றதுடன் கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்டத்தில் காணப்படும் முக்கிய பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. சேனாதி ராஜா இவர்களுக்கு நிதி கிடைக்கவில்லை. 2 வாரங்களுக்கு முன்னரே கோரிக்கை கடிதத்தை கொழும்பிற்கு அனுப்பியுள்ளனர். இது நிர்வாகம் முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயம். 6 குழுக்களின் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னரே அவர் அனுப்பியுள்ளார். எவ்வாறாயினும் டிசம்பரில் உங்களின் தலைமையில் தீர்மானம் ஒன்று எட்டப்பட்டது. அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரால் இழுபறி நிலை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக நிதி வழங்கப்பட வேண்டும். No, Monday I am this thing, but you are coming to Colombo only on the. Yeah, he'll handle that here, and he'll be Colombo on Wednesday. He coming up right now. He'll this thing out and tell you. Yes. Huh? I'll get it now. I think by lunchtime we'll have an answer. How many houses in Kilinochchi district? How many houses in Kilinochchi district total? Totally 38,000 houses, sir. 38,000. யுத்தேதி වැඩිම විනාශය වුණේ උතුරේ. யுத்தத்தின் போது வடபகுதியிலேயே அதிக அழிவுகள் ஏற்பட்டன. நாடும் இல்லாமல் போனது. அனைத்து பகுதிகளிலும் மக்கள் உயிரிழந்தனர். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ஒருவரும் பொதுச் செயலாளரும் உயிரிழந்தனர். எமது கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் உயிரிழந்தார். லலித் அதுலத் முதலி உயிரிழந்தார். கட்சியில் உள்ள அனைவரும் குண்டு வீச்சில் இருந்ததன் பின்னரே நான் தலைவரானேன். அது கடந்த காலம். அதனால் தமிழ் மக்களுடன் எனக்கு சண்டையிடுவதற்கு காரணங்கள் இல்லை. சில விடயங்கள் தொடர்பில் வழக்குகள் காணப்படுகின்றன. எல்டிடியினர் மீதும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ராணுவத்தினர் போலீசார் மீதும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டிற்கு முன்னரே இவை இடம்பெற்றன. அந்த அரசாங்கமே செயற்பட்டது. அந்த வழக்குகள் தொடர்பில் சாட்சியங்கள் காணப்பட்டமையால் நாம் முன்னோக்கி கொண்டு சென்றோம். தற்போது வழக்குகளை தாக்கல் செய்த வண்ணம் இருக்க முடியாது. நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும். நாம் உண்மையை பேசி வருத்தத்தை தெரிவித்து மன்னிப்பு கோரி பல விடயங்களை நிறைவு செய்ய வேண்டும். කනගාටුව ප්‍රකාශ කරලා සමාවාරගෙන හුඟක් වැඩ කටයුතු ඉවර කරන්න ඕනේ. அருவாக்காடு கழிவகற்றல் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புத்தளத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. புத்தளம் கொழும்பு முகத்திடலில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அருவக்காடு கழிவகற்றல் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிளீன் புத்தளம் அமைப்பினால் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தனர்.
இதன்போது குறித்த ஒரு கட்சிக்கு மாத்திரமே உரையாற்றுவதற்கு அதிக சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதாக தெரிவித்தே அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. இதேவேளை அருவக்காடு கழிவகற்றல் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து புத்தளம் நகர் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் இன்று கடையடைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை முதல் அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டிருந்ததுடன் மக்கள் நடமாட்டமும் குறைவாக காணப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார். புத்தளம் நகரில் இன்று பதிவான காட்சிகளே இவை. வீடுகள், வர்த்தக நிலையங்கள், வீதிகளில் கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் மக்கள் பிரதிநிதிகள் தமது நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தினர். நவீன் திசாநாயக்க பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் அவர்கள் ரூபாய் 50 மானியமாக இந்த மக்களுக்கு கொடுப்பதற்கான முன்னேற்பாடுகளை செய்திருக்கின்றார். அப்படி பார்க்கும்போது ஒரு மாதத்திற்கு 30 நாள் 25 நாட்கள் வேலை செய்யும் பொழுது ஒரு தொழிலாளிக்கு 1250 ரூபாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்போது கிடைக்கின்றது. நீங்க சந்தோஷப்பட வேண்டுமே தவிர இதற்கு மேலே வாங்கி கொடுக்க முடியுமானால் அதை வாங்கி கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் கம்பெனி இதை விட எந்த விதமான சம்பவமும் செய்வதற்கு தயாராக இல்லை என்பதையும், அரசாங்கத்திற்கு இந்த காலகட்டத்திலே பொருளாதார பிரச்சனை இருப்பதன் காரணமாக அதற்கு மேலே தங்களுக்கு நாங்கள் 100 ரூபாய் வரைக்கும் கேட்டோம். ஆனால் 100 ரூபாய் கொடுக்க முடியாது, 50 ரூபாய் கொடுக்கின்றோம் என்ற இணக்கப்பாடுக்கு வந்திருக்கின்றார்கள். இந்த மோசமான நிலைக்கு மக்களை தள்ளிய ஈத்தோகா இன்று தடுமாறி கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இவ்வளவு காலமும் 25 நிறுவனங்களுக்கு கையிலே எங்களுடைய மக்களினுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து அவர்களோடு கூட்டு சேர்ந்து அவர்களோடு கூட்டு ஒப்பந்தத்தை செய்தே அவர்களின் கூலியை தீர்மானித்தார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வந்தோம், இந்த 2 தரப்புக்கு புறம்பாக அரசு இதற்குள் வர வேண்டும். வருடாந்த அரச பாதீட்டின் ஊடாக எமது மக்களினுடைய சம்பள அளவு தீர்மானிக்கப்பட வேண்டும். எங்களது கோரிக்கை இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தங்களுடைய வங்குரோத்த அரசியலை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக மக்களை பிழையாக வழிநடத்த வேண்டாம் என ஈத்தோகாக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளத்தை 1000 ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் என தெரிவித்து மலையகத்தின் சில பகுதிகளில் இன்றும் கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டன. இந்த கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கையை தன்னெழுச்சி இளைஞர்கள் 4வது நாளாகவும் முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது. ஹட்டன் போகாவத்தை பகுதியில் இன்று கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டன. ஒரு கட்சி தரப்புல ஒரு வேலையை செஞ்சு கொடுத்தா இன்னொரு கட்சி தரப்புக்கு விருப்பம் இல்லை. 2 தொண்டமானும் திகாமரம் குரூப்பில் இருக்கிறவங்களும் நீங்கள் 2 பேரும் தான் ஒற்றுமையாகுங்க. அதுக்கு பிறகு மக்களுக்கு ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. இன்றைக்கி நீங்கள் 2 பேருமே ஒத்துமலாமல் அடிச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு கிடக்குறீங்க. திங்காமரம் சொல்கிறாரு அடித்து பார்க்க சொல்லி, தொண்டமான் சொல்கிறாரு நீ அடிச்சு பாருன்ட்டு உங்கள் 2 பேர்த்துக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருந்தால் மக்கள் எப்படி இருக்கும்? இன்றைக்கி மக்களிடையே நீங்கள் செய்கிற பலனால தான் இன்றைக்கி மக்கள் இந்த இவ்வளோ ஒரு இன்னலாக இவ்வளோ ஒரு பிரச்சனையில் மத்தியில் இவங்க வாழ்கிறாங்க. இருந்தாலும் இப்படி அநியாயம் எங்களுக்கு செய்யாதீங்க. ஏன்னு கேட்டால் ஏமாத்துறீங்க. நாங்கள் எந்த நாளும் உங்களை நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். இனிமேல் ஓட்டு கேட்டு இந்த பக்கம் வராதிங்க, செருப்பில் தான் நாங்கள் அடிப்போம். அமைச்சர்மார் என்ன செய்கிறோம்? மேடையில் ஏறி கதைக்கிறோம், மேடையில் ஏறி பேசிட்டு கீழே போனோன்னு மறந்துடுறோம். மலையகத்தில் இளைஞர்கள் தான் வரணும், ஓட் பண்ணுவோம். எங்களுக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்க, எங்களுக்காக நீங்கள் அமைச்சு பதவியும் பொறுப்பேற்று எங்களுக்கு செய்ய வேண்டிய சலுகை நீங்கள் செய்யுங்க. இந்த அரசியல்வாதிகளெல்லாம் நம்பவே கூடாது. அரசியல்வாதிகளே எங்களுக்கு இனிமேல் வேணாம். கேட்டு யாருமே வராதிங்க. புத்த ரத்ன உதாகம பகுதியில் 2 வர்த்தகர்கள் காணாமற் போனமை தொடர்பில் அவர்களின் உறவினர்கள் போலீஸ் தலைமையகத்தில் இன்றைய தினம் முறைப்பாட்டை பதிவு செய்தனர். புத்த ரத்ன உதாகம பகுதியை சேர்ந்த மஞ்சுளா சேல மற்றும் ரஷின் சிந்தக்கா ஆகிய 2 வர்த்தகர்கள் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி முதல் காணாமல் போயுள்ளனர்.
எமது வீட்டில் இருந்த போதே கடந்த மாதம் 23ஆம் தேதி இருவரும் காணாமல் போனார்கள். போலீசாரை அழைத்து சென்றனர். அதன் பின்னர் எவரையும் அழைத்து செல்லவில்லை. அனைத்து இடங்களுக்கும் நாம் சென்றோம். போலீஸ் தலைமையகத்துக்கு இப்போது சென்றோம். எமக்கு எவ்வித உதவியும் இல்லை என போலீஸ் அதிபருக்கு கூறவே சென்றோம். எவ்வித தகவலையும் இதுவரையில் எவரும் கூறவில்லை. அவர்களை கண்டுபிடித்து தருமாறு நான் கோருகின்றேன். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி எனக்கு கடிதம் ஒன்று வந்தது. எனது பெயரில் பதிவு தபாலில் அனுப்பப்பட்டிருந்தது. மாத்திரை நோபே சிரேஷ்ட போலீஸ் அதிபர் இவர்களை அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு ஒருவரை தாக்கும் போது அவர் உயிரிழந்துள்ளார். அதனை பார்த்ததால் மற்றையவர் கொல்லப்பட்டதாக இருந்தது. ஒரு வார கால அவகாசம் வழங்குமாறு கேட்கப்பட்டது. சனிக்கிழமை வரை இருக்குமாறு கோரினர். சனிக்கிழமை இவர்களை அழைத்து சென்ற பின்னர் 2-3 நாட்கள் கால அவகாசம் வழங்குமாறு கோரினர். 3 நாட்களின் பின்னர் சிஐடிக்கு நாம் சென்றோம். இவை அனைத்துடன் ஒப்படைக்கப்படுவார்கள் என கோரினர். எமது பிள்ளைகள் செய்த தவறு என்னவென நாம் வினவினோம். வாயை மூடி செல்லுமாறும் பின்னர் கூறுவதாகவும் கோரினர். குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போதிலும் அவர்கள் தொடர்பில் தகவல் கிடைக்கவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டது. அதற்கு மிக கடந்த 13ஆம் தேதி முதல் இது தொடர்பான விசாரணையை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்தது. உங்களின் கருத்துக்களை எமக்கு அனுப்புங்கள். feedback@newsfirst.lk, twitter.com/newsfirst.sl, instagram.com/newsfirst.lk. மேலதிக தகவல்களுக்காக newsfirst.lk மற்றும் facebook.com/newsfirstsl. ஹாட்லைன் 0114 896 896. உள்ள முன்னணி பாடசாலையின் 55 வயதுடைய ஆசிரியருக்கு 2 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மாணவனை தண்டித்தமை அவருக்கு எதிரான குற்றச்சாட்டாகும். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தவணை பரீட்சையில் எந்தவித வினாவுக்கும் விடை எழுதவில்லை என்பதற்காக மாணவன் தண்டிக்கப்பட்டான். குருநாகல் மேல் நீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆசிரியர் மாணவனுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டது. நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. மாணவர்களின் கல்விக்காக அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் ஆசிரியர்களுக்கு சிறந்த சூழலை உருவாக்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. சிறந்த சந்ததியினரை உருவாக்கும் ஆசிரியர்கள் அந்த பணியிலிருந்து விலகிச் செல்வதற்கு இது வழிவகுக்கும் என ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. பாடசாலைகளில் மாணவர்களுக்கு உடல் ரீதியாக தண்டனை வழங்கப்படுவதனை அனுமதிக்க வேண்டுமா? உங்களது கருத்துக்களை www.peoplepower.lk இல் பதிவு செய்யுங்கள். செய்திகள் தொடர்கின்றன. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் மன்னார் மாவட்ட இளைஞர் அணி மாநாட்டில் கலந்து கொண்டு தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடிக்கலநாதன் நேற்று கருத்து தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றைக்கும் தன்னகத்தே சரியான பாதையில் செல்லுகிறது. இன்றைக்கு 3 கட்சிகள் அந்த அமைப்பிலே இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் இணைத்திருந்தால் பேரவையோடு இணைந்திருக்கலாம். தமிழீழ விடுதலை இயக்கம் பேரவையோடு இணைந்திருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றைக்கு இல்லை. பல விடயங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கினவர்கள் என்ற அந்த நிலையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தக்க வைக்க வேண்டும் என்று உணர்வோடு செயல்படுகின்ற கட்சியாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நினைச்சிருந்தா இன்றைக்கு கூட்டமைப்பு இல்லை. அது உறுதியோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் 1-2 பேர் கதைக்கிற விஷயங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலவீனப்படுத்துகிறது, எதிரிகளுக்கு வாய்ப்பை கொடுக்கும். இன்றைக்கும் சொல்லுகிறோம், இந்த அரசாங்கம் தன்னுடைய ஆட்சியை அமைச்சர்களை கூட்டுவதற்காக இப்பொழுது ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். தேசிய அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அது ஒரு காலம் அதை அனுமதிக்காது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அவர்கள் செய்கிற அத்தனை வேலைகளுக்கு நாங்கள் ஆமா போட முடியாது. கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி புதிய பிரதமராக மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய தேசிய முன்னணி தலைமையிலான அரசாங்கம் ஆட்சி அமைப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவளித்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 14 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
நுவரெலியா எஸ்கடில் தமிழ் பாடசாலை மாணவர்களுக்கு புதிதாக சுகாதார வசதிகளை வழங்கும் திட்டம் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டது. மக்கள் சக்தி 1000 வேலை திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. கல்வி செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான குறைந்தபட்ச வசதிகளும் அற்ற நிலையில் பல்வேறு பொருளாதார பிரச்சினைகளுக்கு மத்தியில் எதிர்காலத்தை வெற்றி கொள்ளும் கனவுடன் இந்த பிள்ளைகள் கல்வி கற்று வருகின்றனர். இந்த பாடசாலையில் 1ஆம் தரம் முதல் 5ஆம் தரம் வரை வகுப்புகள் காணப்படுவதுடன் 60 மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர். இந்த பிள்ளைகள் மற்றும் ஆசிரியர்களின் தேவைக்காக காணப்படும் ஒரே ஒரு மலசல கூடவும் பயன்படுத்த முடியாத நிலையிலேயே தற்போது காணப்படுகின்றது. அதற்கு மிக வர்த்தகர் முகமது ரியாஸின் பங்களிப்புடன் பாடசாலைக்கான சுகாதார வசதிகளை ஏற்படுத்துவதற்கான திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் சக்தி குழுவினர், நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். அத்துடன் பாடசாலை மாணவர்களுக்கு புத்தகங்களும் பகிர்ந்தளிக்கப்பட்டன. இந்த பாடசாலையின் சேதமடைந்த கட்டிடங்கள் தொடர்பில் 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி நியூஸ் ஃபர்ஸ்ட் சுட்டிக்காட்டியதை அடுத்து இந்த பாடசாலைக்கான புதிய கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சக்தி ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சீசன் 4 மாபெரும் இறுதிச் சுற்று நாளை ரத்மலானி ஸ்டைன் கலையகத்தில் பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது. இறுதிச் சுற்றில் பங்கு பெற்ற போட்டியாளர்கள் தொடர்பிலான தகவல்கள் அடுத்து. அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி. பேசாத காற்று பெரியம்மாவும் சொல்லுவா, அம்மா பட கஷ்டத்தை புரிஞ்சுனா பாருங்களா அவனியா. பெரியம்மா பெரியப்பா வாழ்க்கை உங்களுக்கு ரெண்டும் இருக்கும். நேரம் தேகிறது, யாரும் ரசிக்கவில்லை. அம்மா அப்பா வந்து எனக்கு கூடவே சப்போர்ட் பண்ணது. சிடிலெல்லாம் பாட்டு அடிச்சுட்டு வந்து கொடுப்பாங்க. கண்களேற்றும் கற்பூர தீபமே. அப்போ நானும் பாடுவேன் தானே. அப்போ எனக்கும் அங்கே வரணும் ஆசையாக இருந்துச்சு. அந்த பேனரில் இருந்தால் எல்லோரும் பார்த்து கேட்பாங்க என்னை பற்றி அப்படின்னு. அப்போ இந்த பேனரில் வரத்துக்கு ஒரு ஆசை எனக்கு. புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம். நாங்கள் 5 பேரும் வந்து ஒன்றா சேர்ந்தா வீட்டில் சத்தம் மட்டும்தான் இருக்கும். நில்லாமல் மூடி யோசித்தாலும் நீதான் மனம் தேடும் மான்மால. அதை நான் பார்க்கவா மனம் தான் இப்படி ஒரு களத்தை இன்னொரு தடவையும் எங்களுக்கு எனக்காக மட்டும் இல்லாமல் என்னோட பாடிக்கொண்டிருக்கிற மற்ற கண்டஸ்டன்ஸுக்காகவும் அமைச்சு தந்த சக்தி டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாட்டை வந்து கொப்பியில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அம்மா பாடுவா, அதனால சொல்லி தருவா. அமுத கீதம் பாடுங்கள். ஏனோ வானிலை மாறுதே, மணித்துளி போகுது. அம்மா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அம்மா கனடாவில் டொரண்டோங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. ஃபைனல்ஸில் வின் பண்ணேன்னா கட்டாயமாக இந்த அம்மாவை
ஸ்ரீலங்கா கூட்டிட்டு வருவேன். மனச திறந்தாயே நீ எங்கிருந்து வந்தாயோ நீ. இறுதிச் சுற்றில் கலந்து கொள்ளும் அனைத்து போட்டியாளர்களுக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கலாம் இரவு 10:30 பிரதான செய்தி அறிக்கையில். வணக்கம்.